والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم: إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை எல்லாம் யாராக்கி இருக்கிறான்? யார் தரமெல்லாம்? பாய்களா, அடியார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய டைட்டில் என்ன? முஃமின். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிக்குவோம்? முஃமின்ங்கிறது புழக்க வார்த்தை கிடையாது. என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்கள் சொல்லுவோம், இல்லையா? சரி, முஸ்லிம்கள்னா யார்? முஃமின்கள்னா யார்? முஸ்லிம்கள் என்பவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்கள் அக்செப்ட் பண்ணவங்க. சாரி, முஸ்லிம்கள் என்பவர்கள் சரியான மீனிங் சொல்லணும்னா ஏற்றுக்கொண்டவர்கள். முஃமின்கள் சொன்னால் நம்பிக்கை கொண்டவர்கள். முஃமின்கள் சொன்னால் இப்போ நீங்க ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க விரும்புறீங்களா, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க விரும்புறீங்களா? முஸ்லிம்கள் சொல்றது தப்புன்னு கிடையாது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வசனங்கள்லாம் வருது. ஆனாலும் முஸ்லிமை விட, அந்த வார்த்தையை விட ஒரு மேலானது எந்த வார்த்தையை சொன்னா முஃமின். எந்த வார்த்தை? ஏன்னா அதுக்கு பேர் என்ன? ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ முஃமின்கள் யாரு? அதான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. ஒரு மாநாடு நடத்துறாங்க. அது யாருன்னு சொல்ல விரும்பல. மொத்தத்தில் ஒரு முஸ்லீம் அமைப்பு, அதில் தப்லீகும் அடைக்கும்னு வைங்க. அப்போ மாணவன் இடத்துல போய் கேட்கும்போது மாற்று மத சகோதரர் சொன்னாரம்மா, வேற ஒருத்தரும் போய் கேட்டது கொடுக்கல, இன்னொருத்தர் போய் கேட்டது கொடுத்துட்டாங்க. இப்போ மாற்று மத சகோதரர் சொன்னாரம்மா, அப்போ ரெண்டாவது போய் ஆள் கேட்டதுக்கு கொடுக்காததுக்கு ரீசன் கேட்டுக்கா. ஏங்க அவங்க கேட்டாங்க, நீங்க கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அவங்க முஸ்லீம்கள் சார் மூமின்கள் கேட்டாங்க, கொடுத்துட்டேன், நீங்க முஸ்லீம்கள் தான் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கூட என்ன செஞ்சிருக்கு? முஸ்லீமுடையும் மூமினுடைய டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கு. ஹைர், சரி, முஸ்லிம்கள் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை முஸ்லிம். ஆனால் விரும்பி சொல்லக்கூடியவர் யார்? நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அன முஃமின், ஐ அம் முஃமின், நான் மூமின் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லும் போதே பாருங்க, உங்களுக்கு ஒரு மன மாற்றம் தெரியும். சரி, முஃமின் யார்? முஃமின் நம்ம பார்க்குற பார்வையில் எப்படின்னு சொன்னால், ஒரு தொப்பி, குல்லா, தாடி, ஜுப்பா தொழுதுட்டு இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி வெளிரங்கத்தில் தெரியும். அல்லாஹ் அதற்கு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கறத போய் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. மூமின்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நெடுங்கிவிடும். உள்ளங்கள் என்ன செய்யும்? அல்லாஹ் பத்தி பேசினா என்ன செய்யும்? உலகம் என்ன செய்யும்? அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவுலியாக்களுடைய தலைவர், அவரை வேற மாதிரி ஆகிட்டாங்க. அசல்லா ஒரு மிகப்பெரிய தாயி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைத்தவர். அவருடைய பிரசங்கங்கள் நடக்கும் பொழுது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளால் சில பேர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மவுத்தாயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இல்லை இதோட முடிச்சுட்டுமா? சொல்லுங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னால் ஒரு நபர், பாடிக்கொண்டிருந்த பாடகர், வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் செல்லல. இப்போ எப்படி நடிகைகள் அப்படிதான் வச்சிருக்கான். ஒரு 30 வயசு, 35, 40 வயசு வரைக்கும் கூட நல்லா வச்சு வேலை வாங்குவானுங்க. அப்புறம் என்ன செய்வானுங்க? கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னா முகம் ரிஜெக்ட் பண்ணிடுவான். பாடகர்கள் கேட்டு போய் வரைக்கும் இன்னைக்கு பாடிட்டு இருக்கானு, அது வேற விஷயம். ஆனால் அந்த ஆரம்ப காலம் அல்லது வாலிபத்தில் அந்த டோன் அது
போச்சுன்னா அவ்வளவுதான். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல வாலிபத்துல நல்ல பாடிய ஒரு வயோதிகர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த டோன் எல்லாம் போயிடுச்சு. டோன் போனதுனால அவருக்கு வருமானம் இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கபரஸ்தான்ல போய் உட்காந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு. யா அல்லாஹ், இப்படி சொல்றாரு, யா அல்லாஹ், நான் வாலிபனா இருக்கிற காலம் வரைக்கும் நான் பாட பாட இந்த மக்கள் ரசிச்சாங்க, பாட ரொம்ப ரசிச்சாங்க. நான் வயசாயிடுச்சு, இன்னைக்கு சோத்துக்கு பூவாவுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கேன். அல்லாவே, இந்த ஊருக்கார பயில தான் என்னை கை விட்டாங்க, நீயாவது என்ன கை கூட அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாடிய பாடகர். அல்லாஹ் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசு வந்து அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணுவான். நம்ம இங்கிட்ட அங்கிட்ட இந்த பஸ்ல சீட்டு போடுறான் பாருங்க, ஃபைனான்ஸ்கார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கறது, அது அல்லாஹ் பிடிக்காது. ஃபைனான்ஸ்காரங்கிட்டே போகாம அல்லாஹ்ட்ட கேட்கணும், அதுக்கு ஒரு வழி வச்சுருவான், எங்கேயாவது கொடுத்துருவோம். அது சத்தியமா உணரணும். அது மூமின்கள் உணர்றது இல்லை நிறைய பேர். அல்லாஹ் உணரக்கூடிய பாக்கியத்தை. இப்ப இந்த சகோதரன் மனசார இருக்கிற, அல்லாஹ் என்னெல்லாம் கை விட்டாங்க, அல்லாவே நீ விட்டுறாதே, எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னு இருக்காரு. மஸ்ஜிது நபவியில உமர் ரலியல்லாஹு தூங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு சப்தம், என் அடியானை சென்று பாரும். உமர் ரலியல்லாஹு அவருங்க எந்திரிச்சு பார்க்கறாங்க, ஏதோ சப்தம். திடீர்னு ஓடி வராரு. கபரஸ்தானுக்குள்ளார யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணுது. ஜன்னத்துல் பக்கீல பார்க்கிறாரு, ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கிறான். இவர் சப்தம் வந்தது, அந்த சப்தத்தினுடைய பரபரப்புல இவர் சப்பலும் கூட போடாம ஓடி வர்றார் கபரஸ்தானுக்குள்ளார. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த யார் ஓடுவான்? ஷைத்தான் கூட ஓடுவான். இந்த பாடிட்டு இந்த பாடகர் அந்த உள்ளெல்லாம் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே என்ன செய்யறாரு, கபரஸ்தான்ல உட்கார்ந்து துவா செய்யறாரு. இவர் கேட்டு முடிச்சு, அல்லாவே எனக்கு சோறு போடுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு, ஓடி வர்றாரு. இவர் நினைச்சிட்டார், ஐயோ உமர் பார்த்துட்டார், பாடகனாச்சேடான்னு உன்னை என்ன அடிக்க வராரு போல தெரியும் சொல்லிட்டு இவர் திடுன்னு ஓடுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரட்டுறாங்க, இவர் ஓட, அவர் விரட்ட. கடைசியில இவர் சொல்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நில்லுங்கிறாரு. இல்ல உமரே, நான் விட்டுட்டேன், பாருங்க இல்லைங்கிறாரு. நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது, விரட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், எதுக்கு என்ன பிடிக்க வரையும் கேட்கிறார். நீ யாரை அழைத்தாயோ அவன் என்னை அனுப்பி இருக்கிறான்னு சொல்றார். யாரை நீ அழைத்தையோ அவன் என்னை அனுப்பி இருக்கிறான்னு சொல்றார். யாரை இவர் அழைத்தார்? யார் அனுப்பி இருக்கிறார்? காலம் முழுசா பாவம் செஞ்சவன் ஒரு முறை அல்லாஹ் கூப்பிடும் போது அல்லாஹ் முறை அனுப்புகிறார். இந்த கேட்டம், என் ரப்பு நான் கூப்பிட்டதற்கு செவிப்படுத்திட்டானான்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டான். என் ரப்ப நான் இத்தனை காலம் நினைக்கிறேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அவருடைய ஜனாசாவை கொண்டு போய் குளிப்பாட்டி கஃபனிட்டு என்ன செஞ்சாரு, கபர்ல வச்சு மூடினார். இது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது. இது வரும் யாருக்கு வரும்? முஃமினானவர்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் அல்லாஹ்வின் அச்சத்தால், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், இன்னைக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுது. எங்கே ஓதப்படுது? அல்லாஹ்வுடைய இல்லங்கள்ல ஓதப்படுது. இன்னும் வேற எங்கேயோ ஓதப்படுது? வேற எங்கத்தான் ஓதப்படுது? துக்கம் வந்துருச்சா? வீட்டில் ஓதப்படுது. எப்போ ஓதுவாங்க? வீட்டில் பெண்கள் அங்கே ஓடுவாங்க. இன்னும் எப்போ ஓடுவாங்க? அசரத்துக்களை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? சத்தியமா எனக்கு கோவம் வரும். நம்மளே கூப்பிடுறாங்க, நானும் போய் ஓதுறேன். நான் ஓதுறது காசுக்காக இல்லை. அப்படியா சீன்னு சொன்னா, ஏய் பத்தியை தூக்கி பத்தவை, வல் குர்ஆனில் ஹகீம், நார்சாவுக்கு வச்சியா, இன்னக லமினல் முர்சலீன், அண்ணே மச்சானுக்கு ஃபோன் போட்டியா, அலா சிராஜின் முஸ்தகீம். இப்படி பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. நமக்கு சப்புன்னு அடிக்கணும்னு தோணும்.
எதுக்கியா கூப்பிடுறீங்க? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுது இல்லையா? என்ன ஓதப்படுது? அல்லாஹ்வுடைய வசனங்கள். அப்போ மூமின்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டுச்சா இல்லையா? அவர்கள் மத்தியிலே, மூமின்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அவருடைய ஈமான் டைம் பார்க்க மாட்டாங்க, டைம் ஆயிடுச்சா. அப்போ ஒன்றும் ஜடமா நிற்கிறாரு அல்லது டைமை பார்க்குறாரு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டா என்ன செய்யும் அவருக்கு? இன்னும் ஓதட்டுமே, இன்னும் கேட்கணுமே. என் ரப்பு பேசுகிறான், அவருடைய வசனம் இல்லையா? யார் சொன்ன வார்த்தைகள்? அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். யார் சொன்னது? யார் சொன்னது? யார்கிட்ட சொல்லி அனுப்புனா? யாரிடம் சொல்லப்பட்டது? யார் முதல்ல ஓதியது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது கேட்கும்போது என்ன செய்யும்? அல்லாஹ், இன்னும் நான் கேட்கிறேன், மறுமையில் நான் சொல்லிக்கொண்டே உன் சொர்க்கத்துக்கு நடக்கும். இப்ப ஈமான் கொண்டவர்கள் மூமின்கள் யாரா இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டா அவங்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? நடக்கும். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டா உள்ளம் நடக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு என்ன செய்வாரு? ஜாதத்ஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இம்பாசிபிள் ஆக இருந்தாலும் என் ரப்பு நினைத்தால் அதுதான் பாசிபிள். என்னது அதுக்கு அர்த்தம்? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் மீதே என்ன செய்வார்கள்? முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார். இன்னும் மூமின்களை பற்றி இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. பிரியமான சகோதரர்களே, நாம் எல்லாம் யாராக மாறணும்? இது தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இந்த வசனத்தையே பார்ப்போம். ரொம்ப நல்ல வசனம். இது கேட்க கேட்க மனசு லைக்கும். அதனால நாம் யார்? முஸ்லிமா மூமினா? முஸ்லிம். ஆனால் என்னது? நாங்கள் முஃமின்கள். முஃமின்களா இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருப்போம்? அல்லாஹ் பத்தி பேசப்பட்டாலே செய்வோம், நின்றுடுவோம். என் ரப்பை பற்றி பேசப்படுகிறது, உங்களுடைய தலைவனை பற்றியோ, உங்களுடைய குடும்பத்தாரை பற்றியோ, உங்களுடைய நண்பனை பற்றியோ, உங்கள் கடையை பற்றியோ, உங்களுடைய வியாபாரத்தை பற்றியோ, உங்களை பற்றியோ பேசப்பட்டா உங்க மனசு என்ன செய்யுது? லைக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது லைக்கணும், நடுங்கணும், ஈமான் அதிகரிக்கணும். அப்படியாப்பட்டவனாக என்னையும் அல்லாஹ் உங்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கட்டுமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.